ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். சென்னையில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம், மக்கள் அதிகமாக விசிட் பண்ணக்கூடிய மருத்துவ இடத்துல, மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நடந்து முடிஞ்சிருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கொல்கட்டாவில் நடந்த அசம்பாவிதத்தை பார்த்தோம். இப்போ மறுபடியும் எங்கேயோ இல்லை, நம்ம சென்னையில், நம்ம கிண்டியில், சென்னையில் மையப்புள்ளியில் இருக்கிற கிண்டியில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 2000 பேர் ஒரு நாளுக்கு வந்துட்டு போகிற இடத்துல, செக்யூரிட்டி வச்சிருக்கிற இடத்துல இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. காலையில இந்த நியூஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஒரு டாக்டர ஒரு பேஷண்ட்டோட பையன், ஓகேவா? அவங்க அம்மா வந்து கேன்சர் பேஷண்ட். அந்த பேஷண்ட்டோட பையன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "என்னோட அம்மாவுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் இங்க குடுத்துட்டீங்க. உங்களோட மெத்தன போக்குனால தப்பான ட்ரீட்மெண்ட்ட குடுத்துட்டீங்கங்கிற" ஒரு காரணத்த சொல்லி, அந்த டாக்டர் பட்ட பகல்ல வேல பார்த்துட்டு இருக்கப்போ, ரூம்குள்ள போய் கதவ சாத்திட்டு கன்டினியூஸா வெட்டு கழுத்துல, காதுல, தலையில, வயிறுல சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொல்கட்டால இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறப்ப நான் சொன்னேன், அங்க மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லா மருத்துவர்களுக்கு புரொடெக்ஷன் குடுக்கப்படணும்னு. ஒரு நான் மெடிக்கோ, இந்த பையன் வந்து ஒரு ஆட்டோமொபைல் என்ஜினியர். இந்த ஆட்டோமொபைல் என்ஜினியர் வந்து ஒரு டாக்டர் கிட்ட நீங்க குடுத்தது தப்புன்னு இன்னொரு டாக்டர் சொன்னாங்களாம். சோ அந்த டாக்டர் சொன்னத வச்சு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. இது தவிர்த்திருக்கப்பட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கனால், கண்டிப்பா தவிர்த்திருக்கப்பட முடியும். பட் எப்படி? இப்ப டாக்டர்ஸ் வந்து ஒரு புரொடெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களும் அதான் சொல்றாங்க. இது தவிர்த்திருக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து புரொடெஸ்ட்ல இறங்கியிருக்காங்க. சோ என்ன நடந்துச்சுங்கிறத நான் டீடைல்டா உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில, ஓகேவா, கிண்டில இருக்கக்கூடிய கலைஞர் செனட்டரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து திறக்கப்பட்டிருக்குது. ரொம்ப கிராண்டான ஒரு ஹாஸ்பிட்டல். நல்லாவே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது, ஓகேவா? நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்ல விக்னேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து வயித்துக்குள்ள வந்து ஒரு வீட்ல வெட்டக்கூடிய கத்தி இருக்குல்ல, வீட்ல காய் பழம்லாம் வெட்டுறதுக்கு வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கத்திய வந்து இடுப்புல சொருகிட்டு என்டர் ஆகுறாங்க. இந்த பையன் என்டர் ஆகக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கிண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்து இருக்குது. இமிடியேட்டா நெக்ஸ்ட் டு கிண்டி போலீஸ் ஸ்டேஷன், ஓகேவா? சோ போலீஸ்லாம் இல்லன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருக்குது. இந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த பையன் வந்து நேரா உள்ள போயிட்டு, அந்த டாக்டர் வந்து ஒரு ஆன்காலஜிஸ்ட், ஓகேவா? டாக்டர் பாலாஜி அப்படிங்கிறவங்க. அவருக்கு உடல்ல நெறைய பிரச்சனைகள் இருக்குது. அவரு ஹார்ட்ல நெறைய பிரச்சனை இருக்குது. அவர் ஆப்பரேட் பண்ணியிருக்காரு. அவர் எடுக்கக்கூடிய சில மருந்துகள் வந்து அவர் மேல காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதிகமா ரத்த கசிவை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள வந்து அவருக்கு பெர்சனலா இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவர் எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஆன்காலஜிஸ்ட் கிட்ட வந்து விக்னேஸ்வரன் வந்து ரூம்குள்ள தனியா பேசணும்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போய் கதவ சாத்தி தாழ்பால் போட்டுறாங்க. போட்ட இடத்துல என்னோட அம்மாவுக்கு வந்து நீங்க ஒழுங்கா பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்குள்ள நடந்த கான்வர்சேஷன்ல டிஃபரண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா யாருமே உள்ள இருக்க டாக்டர் வந்து இன்னும் வெளிய பேச ஆரம்பிக்கல. அவரு ரொம்ப சீரியஸா ஐசியூல வைக்கப்பட்டிருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்ஷன்ல வந்து அந்த பையன் வந்து உள்ள போன உடனே வெட்டிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. மல்டிபிள் கத்தி குத்து. வீட்ல இருக்கிற கத்திய வச்சு குத்துற மாரி கண்டமேனிக்கு குத்திருக்கான்னு சொல்றாங்க. நெறைய பகுதிகள்ல அவர் மேல காயம். நான் சொன்ன மாதிரி தலையில, காதுல, கழுத்துல, வயிறுல அப்படின்னு குத்திருக்கான்னு சொல்றாங்க. இன்னொரு இதுல இருந்துகிட்டு என்னோட அம்மாவ வந்து நான் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் செலவெல்லாம் நீங்க தான் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க பண்ண தப்புனால தான் உங்கள இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டியதுன்னு ஒரு ஒபினியன் இருக்குது. இன்னொரு இதுல இல்ல நீங்க வந்து ஒழுங்கா ட்ரீட் பண்ணல அப்படின்னு எனக்கு இன்னொரு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதனால குத்துனாங்கன்னு சொல்லிட்டு எதனால குத்துனாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த மூணுல ஏதோ ஒரு காரணம். பட் அண்டர்லைங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த சன் விக்னேஸ்வரன், சன் ஆஃப் காஞ்சனா, அவங்க அம்மா காஞ்சனா, அவங்களுக்கு தான் வந்து கேன்சர், புற்றுநோய், சரியா? அவங்கள வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இவங்கள ட்ரீட் பண்றத விட இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து வந்த ஸ்டேஜ்லயே இப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி கேன்சர் வந்து ரொம்ப சீரியஸான ஸ்டேஜ்க்கு போயிடுச்சு. ரொம்ப சீரியஸா இருக்கிற கேன்சர் ஆட்கள வந்து நம்ம காப்பாத்த முடியாது. அவங்கள இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள வாழ வைக்க முடியும். அவங்களோட வாழ்நாள பெட்டர் ஆக்க முடியும். அதுக்கு நாங்க வந்து குடுத்த ஒரு சொல்யூஷன் தான் வந்து கீமோதெரபி. கன்டினியூஸா அவங்க கீமோதெரபி குடுத்திருக்காங்க. இந்த பையன் வந்து இந்த அம்மாவ கூப்பிட்டு 6 மாசம் அவங்க கீமோதெரபி அந்த ஹாஸ்பிட்டல்லயே அவங்க குடுத்திருக்காங்க, ஓகேவா? அவங்க அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் இருக்காங்க. அந்த பையன் வந்து கன்டினியூஸா அங்க கீமோதெரபி இவங்க தான் உட்கார்ந்து பார்த்திருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு தம்பி இருக்காங்க. அவங்க தம்பி வந்து வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலில நெறைய இஷ்யூஸ் இருக்குது. அவங்க அப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காங்க. ஸோ அம்மாவும் இப்போ ஹாஸ்பிட்டலைஸ் ஆனப்போ அந்த பிரஷர்ல இந்த பையன் தான் வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ இந்த பையன் வந்து ஒரு கீமோதெரபிலாம் கன்டினியூஸா போயிட்டே இருக்கிறப்போ அவங்க அம்மா வந்து அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க உடம்பு சரியில்லைங்கிறப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் போய் காமிக்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க அப்படிங்கிற ரெக்கார்ட் எல்லாம் பார்த்துட்டு, இவங்க குடுத்த ட்ரீட்மெண்ட்னால உங்க அம்மாவோட லங்ஸ் வந்து அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அவங்க இறந்து போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பாலாஜி பார்த்தது வந்து தப்பு. அவங்க குடுத்த ட்ரீட்மெண்ட்னால வந்து அம்மாவோட உடல் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. இனிமே அவங்கள காப்பாத்த முடியாது. அவங்க இனிமே இறந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதா நம்மளுக்கு வந்து
எல்லாருமே பிரஸ் மீட்ல இதான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரைவேட் டாக்டர் வந்து இப்படி ஒரு ஒப்பீனியன் குடுத்தத கேட்டுட்டு, பையன் வந்து கன்டினியூஸா அம்மாவ இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அஸ் இன் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்கள ஃபுல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டதா இருக்கட்டும். மருமகள் வரல. இவங்க தான் டைரக்ட்டா உட்கார்ந்திருக்காங்க. ஏன்னா மருமகள் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. யாருமே பார்த்துக்கல. ஸோ ஒரு அம்மா வந்து லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல வந்து இவங்க பார்த்துட்டு இருக்கப்போ, அவங்களோட யூரினா இருக்கட்டும், அவங்களோட லைக் யூ நோ ரைட்? ஸோ இட்ஸ் பிரெட்டி சீரியஸ். அது எல்லாத்தையுமே கேர் பண்ணிக்கிறது இந்த பையனா தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டாக்டர் இருந்துகிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் குடுத்த ட்ரீட்மெண்ட் தப்பு அப்படின்னு சொன்னது வந்து இந்த பையனுக்கு வந்து பயங்கரமா ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகி இந்த பையன் வந்து காலையில கத்திய எடுத்து பிளான் பண்ணி தான் வந்திருக்கணும். இது எதார்த்தமா நடந்ததா இருக்காது. பிளான் பண்ணி உள்ள வச்சுட்டு வந்து இந்த டாக்டர கதவ சாத்திட்டு இப்படி ஒரு தாக்குதல பண்ணியிருக்கணும்னு பரவலா பேசப்படுது. தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வேர் இட் கெட்ஸ் இத தவிர்த்திருக்கலாம்னு நம்மளுக்கு புரிய வருது. அந்த பையன் வந்து கையில கத்திய வச்சுக்கிட்டு அந்த ரூம விட்டு வெளிய வரான். ஓகேவா? நெறைய பேர் இதுலயும் 2 வெர்ஷன் இருக்குது. ஒண்ணு அந்த பையனே தாழ்பால திறந்துட்டு வராங்கிறாங்க. இன்னொரு இதுல இந்த டாக்டர் அவ்ளோ வெட்ட வாங்கிட்டு அவர் கஷ்டப்பட்டு தாழ்பால திறந்துட்டாரு. இல்ல இன்னொன்னு சத்தம் கேட்டு உடைச்சு உள்ள கூப்பிட்டாங்கன்னு. பட் இந்த 3ல ஏதோ ஒண்ணு. பட் அந்த டாக்டர் வந்து பயங்கரமா காயத்தோட அங்கேயே கிடக்குறாரு. இந்த பையன் வந்து கையில கத்தியோட அங்கேருந்து வந்துட்டுருக்கான். யாருமே அந்த பையன தடுக்கல. சுத்தி நெறைய செக்யூரிட்டி இருக்காங்க. பட் செக்யூரிட்டினா ஐ திங்க் தே ஆர் பிரைவேட் செக்யூரிட்டி. ஐ அம் நாட் ஷூர். எல்லாருமே வந்து ஒரு 80 பிளஸ் ஆர் 70 பிளஸ் ஏஜ் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி. அவங்கெல்லாம் அங்க சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு அப்படி இருக்காங்க தோற்றம். லைக் அவங்க பிசிக்கலா வந்து பயங்கர ஃபிட்டா இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு செக்யூரிட்டினா ஏறி போய் 4 பேர புடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி அவங்க பார்க்கறதுக்கு இல்ல. நான் பார்த்த விஷுவலா நான் இங்கலாம் பார்க்குற அந்த காட்சிகள வச்சு சொல்றேன். தே லுக் ஃபீபிள். அவங்கள அங்க பெருசா நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்னு நம்மளுக்கு பார்த்தாலே பிசிக்கலா தெரியுது. ஆனா நேரமா நேரமா இந்த வீடியோ எடுக்குறாங்க. லிட்டரலா வந்து கையில கத்தி எடுத்துட்டு வெளிய வரான். சுத்தி இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, "ஏங்க வெட்டிட்டாங்க, வெட்டிட்டாங்க. அவன புடிங்க, புடிங்க" அப்படின்னு சொன்னப்ப, "இப்பவாவது புடிங்க சார்ன்னு" ஒரு குரல் கேட்குது. சார் அவன் உள்ள வந்து வெட்டிட்டான். அதுவரைக்கும் யாரும் எதுவும் பண்ணல. இப்பவாவது அவன புடிங்க அப்படின்னப்போ, நெறைய பேர் ஒண்ணா சேர்ந்து அந்த பையன புடிச்சு அவன கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்க ஆரம்பிச்ச உடனே, "இல்ல அவன் இங்கேயே செத்துற போறான். காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போலீஸ் கிட்ட ஒப்படைக்கப்படுறான். இப்ப இந்த பையன் வந்து வாக்குமூலம் குடுத்ததா என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மாவுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் குடுக்கப்பட்டுருச்சு. அந்த டாக்டர் வந்து ரொம்ப ரூடா இருந்தாருன்னு இந்த பையன் சொன்னதாகவும், அதுல வந்து நான் ரொம்ப டென்ஷன் ஆயி நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு என்ன தண்டனாலும் குடுங்க. ஆனா எங்க அம்மாவ காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொன்னதா நம்ம நெறைய சோசியல் மீடியால அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயுமே இந்த பையனோட வாக்குமூலம் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. நம்மளால பார்க்க முடியுது. இந்த பையனோட தம்பியோட ஒய்ஃப் அவங்க வந்து ஒரு பேட்டி குடுத்திருக்காங்க. அப்புறம் இவங்களோட கசின் பிரதர் சம்மன் அவங்களும் குடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டாக்டர் வந்து இல்ல அவங்க வந்து ரூடா தான் பேசுனாங்க. அதுல வந்து ரொம்ப நாளாவே நானும் கூட கேட்டேன். ஏன் இவங்க இப்படிலாம் பேச விடுறாங்கன்னப்போ, அவங்க அத்தை அந்த இந்த அம்மா அவங்க இருந்துகிட்டு, "இல்ல அவங்களலாம் கேட்கக்கூடாது. அவங்க பெரிய ஆளு" அப்படின்னு அடக்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்க இங்கிலீஷ்ல நெறைய திட்டுனாங்க. அதெல்லாம் எங்களுக்கு புரியல. அவங்க ஏன் இப்படி பேசணும்? அதுல வெக்ஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு வெர்ஷன் சொல்றாங்க. இதுல வந்து நெறைய இஷ்யூஸ் இருக்குது. இதுதான் உண்ம. உண்மையா நம்ம இத வந்து நம்ம எல்லாருமே இதுல 3 பெர்சன். நம்ம வந்து அந்த டாக்டரும் கிடையாது. நம்ம இந்த பையனும் கிடையாது. அந்த அம்மாவும் கிடையாது. நம்ம இது எல்லாத்தையும் வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்கக்கூடியவங்க. இத யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டரோட ஒப்பீனியன ஒரு டாக்டர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அது சரியா இல்லையாங்கிறத 3வது ஒரு டாக்டர் வந்து சொல்லணும். எதார்த்தமா இருக்கிற ஒரு விஷயம் கரெக்ட்டா? அந்த பையன் வந்து அந்த எமோஷனல் ஹைல ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தவிர்த்திருக்கப்பட்டிருக்கலாமான்னா 2000 பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. எப்படி கத்தி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியணும்னா, செக் பண்ணணும். வேற வழி இல்ல. ஏன்னா டாக்டர்ஸ் அவங்களோட உயிர வச்சுட்டு பணயம் வச்சுட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் வேல பார்க்குறாங்க. ஒரு சர்விஸ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. டைரக்ட்டா நீங்க எந்த சர்விஸ் இண்டஸ்ட்ரினாலும் எடுத்து பாருங்களேன். ஒரு காலேஜ்க்குள்ள ஒரு புரொஃபசர் நம்மள வந்து டீச் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பையன் வந்து ட்ரெஸ் ஒழுங்கா ஒரு காலேஜ்க்குள்ள போட்டு வரலன்னா, அந்த புரொஃபசர் வந்து வெளிய அனுப்பிச்சுருவாரு. கொஞ்சம் மாதிரி ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றான்னு தெரிஞ்சா கூட பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. இல்ல கிளாஸ்க்கு வராதன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல அந்த என்விரான்மென்ட்ட வந்து சேனா வச்சுக்கணும்னு நெனைப்பாங்க. இது எதுவுமே பண்ண முடியாத ஒரு இடம் ஹாஸ்பிட்டல். ஏன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு டாக்டர் ஒரு கொலை பண்ண ஒருத்தன் வந்து ஜட்ஜ் கிட்ட போறதுக்கு முன்னாடி மெடிக்கல் செக்கப்க்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வருவாங்க. ஒரு காலேஜ் முடிச்சுட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த பையன வந்து சரியா இருக்காங்களா இல்லையான்னு அவைலபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி செக் பண்ணி சொல்லணும். இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற ஒரு ஆக்சஸ் இருக்குல்ல, எவ்வளோ ப்ராக்ஸிமிட்டின்னு யோசிச்சு பாருங்க. கிட்ட கிட்ட நிக்கணும். அவன் லிட்டரலா ஒரு கொலைக்காரன். அவன் என்ன நினைப்பான்னு தெரியாது. அவன் சைக்காட்டிக்கா எப்படி இருக்கான்னு தெரியாது. மென்டலா எப்படி இருக்கான்னு தெரியாது. அவன் என்னனாலும் அந்த பொண்ண பண்ண முடியுங்கிற ஒரு பட்சத்தில அவங்க ஒரு மருத்துவர். இவனா இவங்கள காப்பாத்தணும். அங்க ஒரு போலீஸ் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தப்பவுமே இதுக்கு முன்னாடி ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஏரியால போலீஸ் செக்யூரிட்டிங்கிறது போலீஸ்னால குடுக்கக்கூடிய செக்யூரிட்டி இருக்குல்ல, அது கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணப்படணும்ங்கிறதுல சந்தேகமே இல்ல. சிசிடிவிலாம் கம்மியா இருக்கா? ஆர்ஜிகர் மாதிரின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இல்ல. இது எல்லாமே ரொம்ப கம்ப்ளீட்டட் என்விரான்மென்ட். சிசிடிவிலாம் நெறைய இருக்குங்கிறாங்க. கிட்டயே கிண்டி ஹாஸ்பிட்டல் இருக்குங்கிறாங்க. ஆனாலும் அந்த கத்தி உள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு மெட்டல் டிடெக்டர் வச்சிருந்தாங்கனால், ஏர்போர்ட் செக்யூரிட்டி குடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, குடுக்கணும்ல. ஏர்போர்ட்ல எப்படி எல்லாருமே ஃப்ளை பண்றப்போ உயிர்
முக்கியமோ, அங்க இருக்கிற அத்தனை ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸோட உயிரும் முக்கியம் இல்ல. நூற்றுக்கணக்கான டாக்டர்ஸ் உள்ளுக்குள்ள இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ல. ஒரு நாளுக்கு அத்தனை பேர் வந்துட்டு போறாங்க. அவங்களோட உயிர பாதுகாக்கணும். யாருனாலும் வந்துட்டு போகக்கூடிய இடத்துல நம்ம செக்யூரிட்டி வைக்கணும். ஒரு ஐபிஎல் வைக்க முடியுதுங்க. ஒரு சின்னசாமி ஸ்டேடியத்திலயோ, இல்ல வந்து சிதம்பரம் ஸ்டேடியத்திலயோ, நீங்க சென்னையிலயோ, பெங்களூர்லயோ, ஏன் குஜராத்ல லட்சக்கணக்கான பேர், 1,50,000 பேர் வந்துட்டு போறாங்க. ஓகேவா? வேர்ல்டுலயே மிகப்பெரிய ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியத்துக்குள்ள ஒருத்தன் வந்து ஒரு பின்னூசி எடுத்துட்டு வர முடியாது. அவ்வளோ செக்யூரிட்டி குடுக்க முடியுது ஐபிஎல் ஃபைனலுக்கு. அப்போ இந்தியால இருக்கிற இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு செக்யூரிட்டி குடுக்க முடியாதான்னு கேட்டீங்கனால், முடியாதுங்கிறது கவர்ன்மென்ட்டோட பதிலா மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்குது. இது எப்படி குடுக்க முடியும் ஒரு அளவுக்கு மேல அப்படின்னு கேட்டீங்கனால், பட் குடுத்தா தானே அங்க இருக்கிற டாக்டர்ஸ் வந்து சேஃபா ஃபீல் பண்ணி வொர்க் பண்ண முடியும். ஒண்ணு அது பண்ணணும். எஸ், ஆஃப் கோர்ஸ் செக்யூரிட்டி ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட். அங்க வைக்கக்கூடிய பிரைவேட் செக்யூரிட்டி ஹூஎவர் இட் இஸ், அவங்களும் இன்னும் வெல் எலிஜிபிளா இருக்கணும். அவங்க பிசிக்கலா ஒரு ஃபிட்டா இருக்கணும். 3வது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. லிட்ரசி ஃபார் பேஷண்ட்ஸ். ஒரு பேஷண்ட் அவங்க 6 மாசம் பேசின ஒரு டாக்டர். ஏதோ ஒரு டாக்டர் கிடையாது. அவங்க ஆல்ரெடி பேசின ஒரு டாக்டர். அப்போ ஒரு பேஷண்ட்டாவுமே நம்மளையுமே சேர்த்து சொல்றேன். இதில நான் பேஷண்ட் தான். நான் டாக்டர் கிடையாது. நான் பேஷண்ட் சைடு இருக்கிற ஒருத்தன். நான் வந்து ரிசீவிங் எண்டுல இந்த மருத்துவத்த கெட் பண்றவனா இருக்கேன். வாங்கக்கூடியவனா இருக்கேன். அப்ப எனக்கும் வந்து இங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் லிட்ரசி வந்து நம்மளால போய் டாக்டர் ஆக முடியாது. பட் ஒரு டாக்டர் என்ன சொல்றாங்கங்கிறத நம்ம இன்டர்பிரெட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு சென்சிபிலிட்டிஸ் இருக்கணும். இல்லைங்கிற பட்சத்தில் இன்னொரு ஒரு டாக்டர் கிட்ட கேட்கணும். எப்பவுமே செகண்ட் ஒப்பீனியனோட நிறுத்தக்கூடாது. தேர்ட் ஒப்பீனியன், ஃபோர்த் ஒப்பீனியன் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபிக்ஸேட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது நல்லது. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாருமே ஹை ஆன் இமோஷன்ஸ் ரன் ஆயிருக்காங்க. இந்த டாக்டர் வந்து அவங்க டாக்டர் சைடு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் எங்களால பண்ண முடியுமோ நாங்க பண்ணியிருக்கோம். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இதான் பண்ண முடியும்னு டாக்டர் சைடு சொல்றாங்க. இந்த பையன் என்ன சொல்றாங்க, இல்ல இவங்களுக்கு வந்து ஒழுங்கான ஃபெசிலிட்டீஸ் குடுக்கப்படல. அவங்கள வந்து அலட்சியமா ஹேண்டில் பண்ணாங்க. அதனால தான் அவங்களோட சிச்சுவேஷன் வந்து மோசமா போயிடுச்சு. அதுதான் என்னோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அத இன்னொரு ஒரு டாக்டர் சொன்னாங்கன்னு இவங்க சொல்றாங்க. நான் டாக்டர் கிடையாது. எனக்கு இந்த டாக்டர் அங்க இருக்கிற கவர்ன்மென்ட் டாக்டர்ஸ் இருந்துகிட்டு இல்ல கரெக்ட்டா தான் ட்ரீட் பண்ணுவோம்னு சொன்னது உண்மையா? இல்லையா? எனக்கு தெரியாது. இங்க இருக்கிற பிரைவேட் டாக்டர்ஸ் இருந்துகிட்டு இல்ல அவங்க தப்பா ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னது உண்மையா? பொய்யா? எனக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல இந்த கத்தி குத்து விழுந்திருக்க கூடாது. அங்க வந்து இந்த பையன் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்க கூடாது. அந்த பையனுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த பையனும் ஜெயிலுக்கு போயிருக்க கூடாது. அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க கூடாது. அட்மிட் ஆயிருக்க கூடாது. இங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டது இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நிசப்தமான உண்மை. அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அவங்க அம்மா வந்து இப்ப சொல்றது என் பையன் வந்து தாய் பாசத்துல பண்ணிட்டான். அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல பேசுறாங்க. அந்த சுத்தி இருக்கிறவங்க அந்த பையன தெரிஞ்சவங்கலாம், ஐயோ! அவன் ரொம்ப நல்ல பையங்க. ரொம்ப அம்மா பாசம் இருக்கிறவன். எந்த வேலைக்கும் போகாம லாஸ்ட் 6 மாசம் அவங்க அம்மாவ வந்து மட்டுமே கேர் பண்ணிட்டுருக்கான். கேர் பண்றது ஒரு கேன்சர் பேஷண்ட் எப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பாசத்துல அவன் ஏதோ பண்ணிட்டான். பாசத்துல பண்ணக்கூடிய விஷயம் இது கிடையாது. நெறைய ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம ஒரு ஆங்கிள்ல பார்த்தோம்னா, உங்களோட ஆதங்கங்களும் தவிர்க்கப்படக்கூடிய மொமெண்ட்ஸும் நம்மளுக்கு தெரியுது. ஒரு ஹீட் ஆஃப் மொமெண்ட்ல நடந்திருக்குது. கம்ப்ளீட்டா தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்ங்கிறத மட்டும் நான் 100% சொல்றேன். பட் இதுல இருக்கிற உடனே இது நடந்த உடனே நெறைய டாக்டர்ஸ் வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஓகேவா? நிறைய டாக்டர்ஸ் புரொடெஸ்ட்க்கு வந்துட்டாங்க. ஈவன் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அங்க போனப்பமா இருக்கட்டும், எதிர்க்கட்சியில இருந்து நிறைய மினிஸ்டர்ஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஹெல்த் மினிஸ்டர் அங்க வந்திருக்காங்க. எல்லாருமே இருக்கிறப்பமே அங்க நிறைய பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நிறைய பேர் வர்றாங்க. எல்லாம் சரி. பட் இதுக்கு லாங் டெர்ம் சொல்யூஷன் என்ன? செக்யூரிட்டிய இன்கிரீஸ் பண்றது தான் ஒரே சொல்யூஷன். அப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் நீங்க போலீஸ் செக்யூரிட்டிய இன்கிரீஸ் பண்ணுங்க. போலீஸ் புரொடெக்ஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் ஆல்ரெடி புரொடெஸ்ட்ல உட்கார்ந்துட்டாங்க. இன்னும் சில இடத்துல லைக் டிடி நெக்ஸ்ட் வந்து என்னால என்ன வாசிக்க முடியுதுன்னா, ஸ்டார்ட்டிங் டுமாரோ அட் 8 AM அதாவது நாளைக்கு காலையில 8 மணியிலிருந்து கவர்ன்மென்ட் டாக்டர்ஸ் வில் பாய்காட் வொர்க். அவங்க வேலை செய்யறத புறக்கணிப்பாங்க as protest against அவங்க கூட இருக்கிற ஒரு டாக்டரை வந்து தாக்குனதுனால நாளைக்கு காலையில 8 மணியிலிருந்து கவர்ன்மென்ட் டாக்டர்ஸ் வந்து வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு டிடி நெக்ஸ்ட்ல ஒரு ஆர்டிகிள் பார்க்க முடியுது. இதனால பாதிக்கப்படக்கூடியது யாரு? சாதாரண மக்கள். டாக்டர்ஸ் வந்து புரொடெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க கிட்ட இருக்கிற கோரிக்கைகள் ஒரு சைடு நியாயமா இருக்குது. எனக்கு புரொடெக்ஷன் வேணும்னா புரொடெஸ்ட் பண்றேன். நான் எப்படி நம்பிக்கை இல்லாம வந்து ட்ரீட் பண்றதுன்னு கேட்குறாங்க. கவர்ன்மென்ட் என்ன சொல்றாங்க? இத்தனை பேர் வந்துட்டு இருக்கிற இடத்துல நாங்க எப்படி புரொடெக்ஷன் கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. 2000 பேர் ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்க முடியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்குறாங்க. பேஷண்ட் எங்களுக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் இல்லங்கிறாங்க. நிறைய கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா பேஷண்ட்ஸை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. இல்ல அது இப்படி தான் ரூடா இருக்காங்க அப்படின்லாம் சிலது வாசிக்க முடியுது. பட் ஒரு விஷயம் 100% எதார்த்தமான உண்மை. இதை எல்லாருமே நம்ம எடுத்துப்போம். லைஃப்ல நம்ம எல்லாருமே மொமெண்ட் ஆஃப் ஆங்கர் வரும். பட் எந்த ஒரு கோவத்துக்கும் சொல்யூஷன் ஆயுதம் கிடையாது. ஆயுதத்தை கையில எடுத்தவன் என்னைக்குமே உலகத்தோட வரலாற்றில் யாருமே வந்து சக்சீட் ஆனது கிடையாது. அவங்களோட கொள்கையிலையும் சரி, அவங்க கையில் எடுத்ததுக்கான காரணத்திலையும் சரி. இது அவங்க ஒருவேளை அவங்களுக்கு இது பிரச்சனை, அந்த டாக்டர் ஒழுங்கா பார்த்துக்கல, அப்போ எல்லாருமே கேட்டுட்டு தான் போகணுமானா, அப்படி உங்களுக்கு உண்மையிலே தோணுச்சுனால் நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்கள் மேக் அ வாய்ஸ் அபவுட் இட். அதுக்குன்னு இன்னொரு டாக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் அதை போய் அந்த ஹாஸ்பிட்டல்லே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இப்போ அந்த பையனோட வாழ்க்கையும் போச்சுல்ல. வெல், இதுதான் நடந்துச்சு. நிறைய பேர் கேட்டீங்க டீட்டெயில்டாக பேச. ஐ ஹோப் திஸ் வீடியோ எக்ஸ்பிளைன்ஸ் தட். இந்த வீடியோவை நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட, நிறைய டாக்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான சொல்யூஷன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கிறத தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
உங்களுக்கு ஏன்னா இந்த பையன் சொல்றது கரெக்ட்டா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. இவங்க சொல்றது கரெக்ட்டா எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் மெடிக்கல் டாக்டர் கிடையாது. அந்த பேஷண்ட்டோட ஹிஸ்டரி இந்த சோசியல் மீடியால உட்காந்து பேசக்கூடிய எந்த டாக்டர்ஸ்க்குமேவும் தெரியாது. எல்லாருமே அவங்கவங்க ஒப்பீனியன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு. உண்மை என்னங்கிறது ஆக்சுவலா பாதிக்கப்பட்ட அந்த டாக்டருக்கும், பாதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட்டுக்கு அப்புறம் வந்து அங்க இருந்த பீப்பிள்க்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கான சொல்யூஷன் என்ன இருக்க முடியும்? லாங் டெர்ம்ல டாக்டர்ஸ் இப்படி பாதிக்கப்படக்கூடாது. அவங்க ஒரு நாள்ல எனக்கு சேஃப்டியா இல்ல, நான் உனக்கு ட்ரீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா பேஷண்ட்ஸ் என்ன ஆவுறது? நம்ம எல்லாருமே என்ன ஆவுறது? இப்போ டாக்டர்ஸ்க்கும் புரொடெக்ஷன் இருக்கணும், பேஷண்ட்ஸ்க்கும் பெஸ்ட் சர்விஸ் இருக்கணும், குறைகள் இருந்தா அத அட்ரஸ் பண்றதுக்கான சொல்யூஷனும் இருக்கணும். இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஒரு டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம், செக்யூரிட்டி ஃபார் டாக்டர்ஸ் அண்ட் இன்கேஸ் டாக்டர்ஸ் ஏதாவது தவறுகள் பண்ணாங்கன்னால், அப்படி பேஷண்ட் ஃபீல் பண்ணாங்கன்னால் அதை ரைஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான சிஸ்டம். இந்த 3 இருந்துச்சுன்னா, அதாவது சிஸ்டம் செக்யூரிட்டி டாக்டர்ஸ்க்கு முதல்ல ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ்க்கு ப்ராப்பரான செக்யூரிட்டி இருக்கணும். அவங்கக்கிட்ட வந்து யாருமே தவறாக பிஹேவ் பண்ணக்கூடாது. 2வது இந்த டாக்டர்ஸும் பேஷண்ட் இன்ட்ராக்ட் பண்ணுற மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது ப்ராப்பராக சேஃபாக இருக்கணும். 3வது பேஷண்ட்ஸ்க்கு ஒருவேளை டாக்டர்ஸ் ஒழுங்காக இல்லைன்னு தோணுச்சுனால் அதை ரைஸ் பண்ணுறதுக்கு அரசாங்கத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்கப்படணும். இந்த 3ம் இருந்துச்சுனால் இந்த மாதிரி தவறுகள் இனிமே தவிர்க்கப்படலாம்ங்கிறது என்னோட கருத்து. பட் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய டாக்டர்ஸ் கிட்டையும் பேஷண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடந்துடக்கூடாது. அத்தனை பேருக்காகவும் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்படி நடந்துச்சுன்னே தெரியாமல் மட்டும் யாரும் போயிடக்கூடாது. ஏன்னா பாதிக்கப்படுறது ஒரு டாக்டர் அண்ட் அவங்க காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு பேஷண்ட். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.